வெல்கம் பேக் டு மாம் ஆஃப் பிரணீத் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ப்ரான் வாங்க போகலாமேன்னு சொல்லிட்டு ப்ரான் வாங்க தான் போயிருந்தேன். ஸோ ப்ரான் வாங்கி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெஜ்ஜீஸும் வாங்க வேண்டியது இருந்தது. அதுவும் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதை வாங்கி முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பிரணீத்துக்கு மார்னிங் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதை கொஞ்சம் ஆற விட்டோன்னா இன்னும் நல்லா கட்டியாயிடும். இதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை அவனுக்கு ஊட்டி முடித்த பிறகு நானும் குளித்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் குக்கிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான லன்ச் தான். ஸோ இன்றைக்கி ஒரு ரெசிப்பியும் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ குளித்து முடித்ததுக்கப்புறமா குக்கிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி லக்கீலி எனக்கு ஸ்மால் ப்ரான் கிடச்சிது. ஸோ அது ஃபுல்லாகவே நான் வாங்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் ரெசிபி நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் இது ஃபுல்லாக. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஸோ இது மேரினேட் பண்ணி நம்ம வைக்கிற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அதர் குக்கிங் ஒர்க்ஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் தான் நான் செய்ய போகிறேன். நிறைய அவரைக்காய் போட்டு சாம்பார் தான். ஸோ அதுக்கு வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு மெத்தடில் செய்வீங்க. ஸோ நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா எல்லா வெஜ்ஜீஸும் கட் பண்ணி பருப்போடவே சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துப்பேன் சாம்பார். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா பருப்பு தனியாக வெஜ்ஜீஸ் தனியாக தாளித்து அதுக்கப்புறம் பருப்போடு சேர்த்து கொதிக்க வைப்பீங்க. ஸோ நான் இந்த மெத்தட் தான் யூஸ்வலி ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நிறைய வாட்டி என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, நான் வைக்கிற சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான் ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பாதியாக மிக்சியில் அரைச்சி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரான் மேரினேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, ஆனியன் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அண்ட் தென் அதே டொமேட்டோ ஸ்டாக் தண்ணி கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இது நல்லா கொதித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அதாவது கிரேவி தனியாக அண்ட் ஆயில் தனியாக செப்ரேட்டாக பிரியும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருந்தால் நிறைய தூவிக்கோங்க. இது ரெடி டு சர்வில் இருக்கும். இன்றைக்கி இதுதான் லன்ச். கோவக்காய் பொரியல், ப்ரான் தொக்கு, நிறைய அவரைக்காய் போட்ட சாம்பார் அண்ட் ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயில்டு எக். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் லன்ச். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.